ஒரு சொட்டு ஆயில் ஒரு சொட்டு கீ கூட இல்லாமல் ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜிம்க்கு போகிறவங்க கூட இந்த பிரியாணியை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஜஸ்ட் 20 மினிட்ஸில் அந்த டேஸ்டியான ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சுக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அந்த பிரியாணிக்கு, ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை கையால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் புதினா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். நம்ம தேசம் பிரியாணி மசாலா சேர்க்குறதால இந்த ரைஸ் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தயிரும் சேர்த்து இப்போ கையாலே இந்த மசாலா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட இல்லை தண்ணி விட வேணாம், அப்படியே குக்கர் மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சிருங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன். ஸோ 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய டயட் ரெசிபிஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாசிஹா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து நோ எக்ஸசைஸ் கஸ்டமைஸ் டயட் மூலிமா வீட்டில் இருந்துட்டு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. ஜஸ்ட் 1 மந்த்லேயே நீங்கள் 5 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம். சார்ஜஸும் ரொம்ப கம்மி தான். வீட்டில் இருந்துட்டு எப்படி வெயிட் லாஸ் கஞ்சி, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் மிராக்கிள் ட்ரிங்க் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வைங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இது குக் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருந்துச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு ஒயிட் சிக்கன் பிரியாணி, அதுவும் நோ ஆயில் நோ கீ. நீங்கள் கில்ட் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நிஜமாக சொல்கிறேன், டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லை ஆயில் கீ இல்லை அப்படின்னு சொன்னால். இந்த சிக்கனில் விடுற ஃபேட்லேயே இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரை. நீங்களே நம்ப மாட்டீங்க இது ஆயில் கீ இல்லாத பிரியாணியா அப்படின்னு சொல்லி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜிம்க்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.